தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 30 நாளில் 10 நாட்கள் விடுப்பு அளிப்பதை கண்டித்தும் மாதம் முழுவதும் வேலை வழங்க வலியுறுத்தியும் மருத்துவமனை வளாகத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், எவ்வளவு நேரம் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மேலும் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி ஒரத்தூர் பகுதியில் இயங்கி வருகிறது. அதே போல நாகப்பட்டினம் நகர பகுதியிலும் அரசு மருத்துவமனையாக இயங்கி வந்த மருத்துவமனை தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில இங்க சுமித் நிறுவனத்தின் சார்பில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 274 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதில் பார்த்தோமானால் 100 பேரை இப்ப பணி குறைப்பு செய்ய போவதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுக்கு முதற் காரணமாக நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள 750 படுக்கைகளுக்கான ஊழியர்களும், அதே போல நாகப்பட்டினம் மருத்துவமனையில் செயல்படும் 450 படுக்கைக்கான ஊழியர்களையும் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்க வேண்டும். ஆனால் மருத்துவத்துறையானது நாகப்பட்டினம் ஒரத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவமனைக்கான ஊழியர்களை மட்டுமே தேர்வு செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஏற்கனவே பணியாற்றி வந்த 274 தொழிலாளர்களில் 174 நபர்களுக்கு மட்டுமே தற்பொழுது வேலை வழங்கப்படும் என விவரங்களுக்கு நன்றி.